எஸ் சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தார் அல்லது 9ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருந்தார் அல்லது இருவரும் பரிவர்த்தனை பெற்று இருந்தார் அல்லது இருவரும் கூடி 7ஆம் இடத்தில் அல்லது 9ஆம் இடத்தில் இருந்தார். மொத்தத்துக்கு 7 9 கனெக்ஷன். இங்க பாத்தீங்கன்னா 7 9 பரிவர்த்தனையா இருக்கு. இங்க சுப பரிவர்த்தனையா இருக்கு. இன்னொரு தடவை சொல்றேன். 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தால் அல்லது 9ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருந்தார் அல்லது இருவரும் பரிவர்த்தனை பெற்று இருந்தார் அல்லது இருவரும் கூடி 7 அல்லது 9 இருந்தார். இவர்களுடன் 11ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் தொடர்பு பெற்றால் மனைவியால் மிக சிறந்த யோகத்தையும் கோடீஸ்வர சம்பத்தையும் ஜாதகர் பெறுவார். ஏழாம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் தொடர்புல இருந்து இவங்க கூட 11ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் தொடர்பு பெற்றால் மனைவியால் மிக சிறந்த யோகத்தை கோடீஸ்வர சம்பத்தை ஜாதகர் பெறுவார். பொதுவாகவே அடுத்த விதியா எழுதிக்கங்க. பொதுவாகவே இப்ப சொன்னதுதான். 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி தொடர்பு பெற்றால் தாரதோஷம் இருதார யோகம் என்பது பொதுவான ஜோதிட விதி. இவங்க கூட பாக்யாதிபதி தொடர்பு பெற்றுட்டா அது யோகமா செயல்படும். பொதுவாக 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி தொடர்பு பெற்றால் தாரதோஷம் இருதார யோகம் என்பது பொது ஜோதிட விதி. ஆனால் இவர்களுடன் பாக்யாதிபதி தொடர்பு பெற்றுவிட்டால் அது யோகமாக மாறிவிடும். அந்த பாக்யாதி என்ன பண்ணுவாரு? அந்த 7ஆம் அதிபதியை காப்பாற்றி விட்டுருவார். அப்ப 7ஆம் அதிபதி லாஸ் ஆனா தானே 11ஆம் அதிபதிக்கு இடமே இருக்க போகுது. பாக்யாதிபதி அதுக்கு அலோவ் பண்ண மாட்டார். அப்ப பொதுவாக 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி தொடர்பு பெற்றால் தாரதோஷம் இருதார யோகம் என்பது பொதுவான ஜோதிட விதி. இவர்களுடன் பாக்யாதிபதி தொடர்பு பெற்றால் அது யோகமாக மாறிவிடும். சரிங்களா? 3 பாயிண்ட் எழுதியாச்சுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட், 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சுக்கிரன் மூவரும் கூடி கேந்திர கோணத்தில் நின்றால் மனைவியால் நன்மை உண்டு. 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்றது குடும்பாதிபதி பிளஸ் தனகாரகன். 7ஆம் அதிபதி அப்படின்றப்போ களத்திரக்காரகன், அதாவது களத்திர ஸ்தானாதிபதி. சுக்கிரனும் களத்திரக்காரகன், இவங்க மூவருமே கூடி கேந்திர கோணத்துல நின்றுட்டா மனைவியால நன்மை உண்டு. இங்க யாரு? 2ஆம் அதிபதி சுக்கிரன் தான். 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெற்று அவரும் வந்துட்டு 7ஆம் இடத்துக்கே வந்துடுறாரு, ஆட்சி பெற்றுறாரு. சுக்கிரனும் அங்க பலமா தான் இருக்கிறார். இங்க அப்ப நம்ம கேட்டோம், சுக்கிர பகவான் உச்சமா இருக்கிறாரு, ஆனா வந்துட்டு வக்ரம் பெற்று விட்டார். அப்ப அவர் வந்துட்டு ரிவர்ஸா தான் பலன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க பரிவர்த்தனை பெற்றுட்டா இந்த சுக்கிரன் வந்துட்டு உச்சம் அப்படின்னு நம்ம எடுக்க தேவையில்லை, ஆட்சியாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 4th பாயிண்ட் அதுதான். 2nd லார்ட் 7th லார்ட் சுக்கிரன் மூவரும் கூடி கேந்திர கோணத்தில் நின்றால் மனைவியால் நன்மை உண்டு. அதே மாதிரி லக்னாதிபதியும் 12ஆம் அதிபதியும் கூடி 8இல் மறைந்தால் விபரீத ராஜயோகம். திருப்பி சொல்லுங்க. லக்னா லார்டும் யாரும்? 12th லார்டு. லக்னா லார்டும் 12th லார்டும், லக்னாதிபதியும் 12ஆம் அதிபதியும் கூடி 8இல் மறைந்தால் விபரீத ராஜயோகம்.
பரிவர்த்தனை பெற்று லக்னத்தை குரு பார்க்கிறாரு, இல்ல பரிவர்த்தனையே இல்லைன்னா கூட லக்னத்தை குரு பார்க்கறதால அந்த யோகம் இவங்களுக்கு நன்மையே செய்யும். லக்னாதிபதியும் 12ஆம் அதிபதியும் கூடி 8ல, அதாவது மறைவு ஸ்தானத்துல மறைவு ஸ்தானாதிபதிகள் இருந்து அதுல ஒருத்தர் உச்சம் பெறுறாரு, சூரியன் உச்சம் பெறுகிறார் இல்லையா, அதனால வந்துட்டு அது விபரீத ராஜயோகமா இருக்கும். அது ஏன் சார் 8ல அப்படின்னு பார்க்கும் பொழுது 7ஆம் இடத்துக்கு அது 2ஆம் இடம். அப்ப மனைவிக்கு தனஸ்தானத்துல அந்த சேர்க்கை நடக்குது இல்லையா, அதனால மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விபரீத ராஜயோகம் அவங்களுக்கு கிடைக்கும். புரிஞ்சதுங்களா?